ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய தூதர் கடைசி தருவாயில் அவர்கள் செய்த அறிவுரையை நினைத்து பாருங்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என் சமூகமே என்று சொன்னார்கள். மரணப்படுக்கை, எழுந்திருக்கிறார்கள், மயக்கடித்து கீழே விழுகிறார்கள், மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள், மயக்கடித்து கீழே விழுகிறார்கள். ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் தன் மனைவியை பார்த்து கேட்ட கேள்வி, சமூகம் என் நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். தொழக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரத்தில் தான் தன்னால் அந்த தொழுகைக்கு செல்ல முடியாது என்று உணர்ந்த அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து, உங்கள் தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று. அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகும் தொழுகையுடைய நேரம் வந்ததற்கு பிறகு தொழுகையுடைய நேரத்தை தவறவிடக் கூடாது என்று 2 நபித்தோழர்களுடைய தோளில் தங்களுடைய கரங்களை போட்டு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது. அவர்கள் முடியாமல் இயலாமல் நோயால் அறையில் இருக்கிறார்கள். அபூபக்கருடைய தலைமையில் முஸ்லிம் சமூகம் தொழுகிறது. அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அவருடைய அறையின் திரையை அகற்றி பார்த்தார்கள். சமூகம் தொழுகையில் இருப்பதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் புன்சிரிப்பை செய்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மகிழ்வு முஸ்லிம் சமூகம் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதில்.